பண்றேன். That's it. இன்னும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க, என்னையும் எங்க டீமையும். That's it. Thank you. தீபேஸ்வரன், நான் வந்து இந்த மூவியில் ஆதித்யனா ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ ஆக்சுவலி இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி டீன்ஸ் தனியாக ஒரு படம், இந்தியன் 2 தனியாக ஒரு படம், அது மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து டீன்ஸ் வர்சஸ் இந்தியன் 2ன்ற கிளாஸ் அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கே உங்களுக்குலாம் தேங்க்ஸ். ஸோ ஸ்டோரி வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வெறும் ஸ்டார்ஸை மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் ஸ்டோரியும் சப்போர்ட் பண்ணுற ஆடியன்ஸ்லாம் வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ், ப்ரௌடாகவும் இருக்குது. நான் டீன்ஸ் படத்தில் அஃபல்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ டீன்ஸ் 2 உங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் சார் வந்து டிசைட் பண்ணுவார் டீன்ஸ் 2 எடுக்கலாமான்னு. உங்களுக்கு எப்படி டீன்ஸ் 2 வேணுமா வேணாமா? சத்தமே காணோம். ஸோ அப்போ நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் அண்ட் எப்படி இருக்கோ. தேங்க்ஸ். ஸோ நான் ஒரு 2 ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி டக்குன்னு சொல்லிடுறேன். எங்கள் எல்லாருமே லைக் இப்போ காணா போனவங்க எல்லாருமே ரோவர் இது இருந்தது. ஸோ பேசிக்லி அப்போ வந்து மழை சீக்வன்ஸ் இருந்துச்சு. ஸோ ரியல் மழையும் இருந்துச்சு, ரெயின் எஃபெக்டும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ரோவரில் காணா போகிறப்போ எல்லாருக்கும் பக்கெட்டாக, எனக்குலாம் பக்கெட்டாக தண்ணி ஊற்றி நான் அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக அந்த டே ஒரு 2 days ஃபுல்லாக சொதனே இது பண்ண நடித்தோம். ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் வெயிலில் காய போட்டாங்க. நாங்கள் நிறைய ஓடி இருக்கோம் இந்த படத்தில். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப மைல் அதையும் ஜாஸ்தி நிறைய ஓடி இருக்கோம். அதை விட அதிகமாக படம் ஓட வைப்பீங்க. தேங்க்யூ. அதே மாதிரி நிறைய செவர் எழுதி குதிச்சிருக்கோம். நிறைய பேருக்கு அடிபட்டு விழுந்து வாடினாலும் நிறைய சீக்வன்ஸில் விழுது வாடிருப்பேன். எங்கள் எல்லாருக்குமே அங்கிள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் எல்லாருக்கும் நீ கார்ட்ஸ் இருந்துச்சு, அப்புறம் 2 நர்சஸ் இருந்தாங்க எங்கள் எல்லாரையும் பார்த்துக்க. ஸோ அதான் ஒரு நம்ம டீனேஜ் இயர்ஸ் அவங்களுக்கு குட்டியாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அங்கிள் அழகாக பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. டி இமான் சார் மியூசிக்கில் 7 சாங்ஸ் இருக்குது. ஸோ எல்லா சாங்குமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஃபில்மோட மர்ஜ் ஆகி அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ எனக்கு நான் இதோட 5 வாட்டி படம் பார்த்துட்டேன். 5 வாட்டியுமே ஒவ்வொரு பிஜிஎம்க்கும் எனக்குலாம் த்ரில்ஸ் கையில் வந்து கூஸ் பம்ப்ஸ்லாம் இருக்கும். அவங்களுக்கும் அப்படி இருந்துச்சா? பதில் சொல்றாங்க. தம்பி, தேங்க்யூடா, தேங்க்யூ ஆண்டி. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க, எங்களோட பிளேலிஸ்ட் எல்லாமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட்டிட்டு வந்து பார்க்க வைங்க. தேங்க்யூ. இப்போ நீங்களாம் சிரிச்சவங்க பாருங்க, லைட் எல்லாம் பிரைட் ஆகிட்டு பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு படம் பிடிச்சிருந்ததா? முதல்ல ஷருடால் ஸ்கூலுக்கு வந்து என்னுடைய நன்றி. ஜோரா கை தட்டலாம். அந்த கேப்ல தான் அடுத்து என்ன பேசுறதுன்னு யோசிக்கணும்ல, அதுக்காக சாரி நான் லேட்டா வந்ததுக்கு. நாங்க என்ன பண்ணோம்னா காசி டாக்கீஸ் போறதுக்கு பதிலாக காசி தியேட்டருக்கு போட்டு ஒரு 3 தடவை சுத்தி வந்தோம். அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து கூகுளை நம்ப கூடாது, நம்ம தான் நம்பணும். நம்ம கிட்ட ஸ்டஃப் இருந்தது, நம்ம ப்ராடக்ட் நல்லா இருக்கு, நம்மளுடைய படிப்பு நல்லா இருக்குன்னா போருக்கு போறதுக்கு தயாரா இருக்கணும். எதிரில் எவ்வளவு பெரிய ராஜா வந்தாலும் தைரியமா போலாம். நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அதுக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும். அதுதான் இந்த படத்தோட ரிலீஸ்ல நம்ம சொல்ற செய்தி. அப்புறம் எவ்வளவு பேர் குழந்தைங்க இருக்கீங்க? ஒரு 100 பேராவது இருப்பீங்களா? ஓகே 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 சரி சரி, ஒருத்தரா யாராவது வாங்க, யாராவது ஒருத்தர் வாங்க. முதல்ல ஒரு கேர்ள் வாங்க. நீங்க வரீங்களா? வெரி குட். உங்களுக்கு இந்த படம் எப்படி பிடிச்சது? அங்க பாருங்க, அங்க பாருங்க. நல்லா இருந்துச்சு. என்ன நல்லா இருந்துச்சு? உங்களுக்கு என்ன பிடிச்சது? எல்லா சீன்ஸும் பிடிச்சது. ஓகே, மற்ற படத்துக்கு இந்த படத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? நீங்க நிறைய படம் பார்ப்பீங்களா? என்ன உங்க பேரு? ஓகே. இல்ல, இந்த படத்துல வந்து அந்த சயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா? வெரி குட். பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரியுது. நிறைய பேருக்கு அந்த சயின்ஸ் என்னன்னு புரிய மாட்டேங்குது. பெரியவங்களுக்கு எல்லாம் கேட்டா இது வந்து குழந்தைங்களுக்கான படம்ன்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரியவங்களோட குழந்தைங்களுக்கு அறிவு அதிகம்னு அர்த்தம். கரெக்டா? ஓகே. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், குழந்தைங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்ன்றது. இன்னைக்கு படம் பார்க்குற குழந்தைங்க, பேரண்ட்ஸ் எல்லாருமே ஒருவேளை உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தனா நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், முதல்ல இதை ஸ்ப்ரெட் பண்ணணும். இந்த மாதிரி படங்கள் வர்றது ரொம்ப ரேர்.
கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குழந்தைங்களை நம்பி ஒரு படம் எடுக்கிறோம். அதுவும் கிட்டத்தட்ட உங்களை மாதிரி ஒரு 13 குழந்தைங்க, இவங்கெல்லாம் பிரமாதமா ஆக்ட் பண்ணியிருக்காங்கல்ல. இந்த காலத்துல ஒரு படத்தை ஸ்கிரீனுக்கு கொண்டு வரதுக்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்கணும். ஒரு ஸ்டார் பத்தாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டார் இருந்தால் தான் அந்த படமே பார்ப்பாங்க. அந்த நிலைமையில நான் ரொம்ப தைரியமா இந்த மாதிரி ஒரு 13 சூப்பர் ஸ்டார், மெகா ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார், ஒரு 5 லேடி சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. இதில் என் பக்கத்துலலாம் பாருங்க, என்ன சிரிப்பு பாருங்க. அவங்களுக்கு அது வெக்கம் கிடையாது. எப்படி முன்கூட்டியே நம்மளை கணிச்சிட்டீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்களோட நான் ஒர்க் பண்ணது. குழந்தைங்க உலகம்ன்றது ரொம்ப பிரமாதமான விஷயம். நீங்க ஒரு 2 குழந்தை ஒரு குழந்தைய வச்சு போராடிட்டு இருப்பீங்க வீட்டில். ஆனா நான் 13 குழந்தைங்களை வச்சு எப்படி போராடி இருப்பேன்னு பாருங்க. சந்தோஷம் கிடைமா? சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் வந்து திக்கு காட்டுற அளவுக்கு ஒரு சந்தோஷம். அதை சமாளிக்கிறதுல கஷ்டமா இருக்கும். சரி, யாராவது பெரியவங்க, யாராவது ஒருத்தர் டீச்சர், யாராவது ஒருத்தர் வந்து இந்த படம் எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்க. வாங்க, நீங்க வந்து பேசுங்க. இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பிடிச்சிருந்தது? அந்த ஃபர்ஸ்ட் சீன் வந்து அந்த ஸ்பேஸ்ஷிப் சீன் நடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்பா அந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் சீனா மாத்திட்டீங்களா நீங்க? ஸ்பேஸ்ஷிப் வந்து லாஸ்ட் வரவே. வெரி குட். லாஸ்ட் சீன் தான் பிடிச்சிருந்தது. வெரி குட், வெரி குட். உங்களுக்கு ஸ்பேஸ்ஷிப் பிடிச்சது. அப்புறம் வேற என்ன பிடிச்சது? அதுக்கப்புறம் இந்த சயின்ஸ் அதெல்லாம் பிடிச்சிருந்தது. அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த படம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரிஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 1977ல நாசால வந்து நம்ம இங்க அனுப்பிச்ச ஒரு கோல்டன் டிஸ்க் நம்ம அனுப்பியிருக்கோம், ஸ்பேஸுக்கு அனுப்பியிருக்கோம். அங்கிருந்து சிக்னல்ஸ் இப்போ நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அதை பேஸ் பண்ணி ஒருவேளை அது ஒரு ஏலியன் பிடிச்சி இங்க சென்னைக்கு, இங்க நம்ம பூமிக்கு வந்திருந்தா என்னவா இருக்குங்கிற ஒரு கற்பனை தான் இந்த படம். ஓகே, சாதாரண படமா இல்லாம நான் நினைப்பேன் என்னன்னா, குழந்தைங்களுக்கான படம் வந்து ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடாது, அது கொஞ்சம் சயின்ஸ் சம்மந்தப்பட்டதா இருந்தா டெஃபினட்டா டீச்சர்ஸ் நீங்கெல்லாம் போய் சொல்லி நம்ம ஸ்கூல்ல பாடம் நடத்துற மாதிரி ஒரு விஷயம் தான் தியேட்டர்ல நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வருவீங்கன்ற ஒரு நம்பிக்கை. அதனால இதையும் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம். இப்ப ஸ்பாயிலர்ஸ் வேண்டான்னு நான் சொல்லி கடைசியில் பாத்தீங்கன்னா எல்லாரும் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்லிட்டாங்க. அதனால அவங்க சொல்றதை விட நம்மளே சொல்லிக்கலாம். வேற ஏதாவது நீங்க சொல்லணுமா? ஒண்ணு. ஓகே, நீங்க என்ன பண்ணீங்க, இன்னொரு தடவை இந்த படம் பாத்தீங்கன்னா அப்ப நீங்க வந்து இன்னொரு தடவை இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லலாம். ஓகே, தேங்க் யூ. என்ன உங்க பேரு? சாய் மாதம். ஒரு பக்கம் சாஞ்சி பேசுறீங்க. சாய் குருதன், தேங்க்ஸ். ஓகே, அப்புறம் அதே மாதிரி நம்ம மார்க் கம்மியா எடுப்போம். சில குழந்தைங்க மார்க் கம்மியா எடுப்போம், சில பசங்க வந்து படிப்புல கம்மியா இருப்பாங்க. பட் அவங்களுக்குலாம் வேற ஏதோ ஒரு விதமான டேலண்ட் இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்தோட விமர்சனங்கள் வந்து விமர்சகர்களோட மனநிலையை பொறுத்து அந்த படத்தோட விமர்சனம் மாறுபடும். ஆனா இந்த படம் வந்து முழுக்க முழுக்க குடும்பத்தோட பார்க்கணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா யூ மைண்ட் வந்திருக்கேன். ஸோ நம்ம வழக்கமாகவே இன்னைக்கு வந்து எல்லா படத்தையும், இப்போ என்னுடைய படங்கள் கூட இதுக்கு முன்னாடி படம் ஏ படம், இரவு நிழல், அந்த மாதிரிலாம். அதனால நான் முழுக்க எதை நம்பினேன்னா இந்த குழந்தைங்களை நம்பினேன். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா மேக்ஸிமம் இந்த படத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் வேற யாராவது வந்து பேசுறீங்களா? வாங்க. கை வர இந்த படம் ரொம்ப சயின்ஸ் ரிலேட்டடாக இருந்துச்சு. அந்த சீன்ஸ் மோஸ்ட்டாக வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு புரியவே இல்லை என்ன இருந்துச்சுன்னு. கொஞ்சம் நேரம் கழிச்சு மெகா பிளாக் பஸ்டர் ட்விஸ்ட் மாதிரி வச்சு. நீங்க வந்து ஒரு ரிவ்யூவராக வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், எனக்கு தோணுது. எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆக்சுவலாக நான் என்ன நினைப்பேன்னா, எல்லா விஷயமும் அப்படியே பப்பரப்பான்னு புரியக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். நம்மளுடைய பிரில்லியன்ஸ் வந்து அதில் தெரியணும். உதாரணத்துக்கு நான் வந்து எங்கள் அப்பாவுடைய கோட்டை, அந்த ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் வந்து அவருடைய கோட்டை மாட்டிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க அப்பாவையே சுமந்துட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அது வந்து சராசரியாக எல்லாருக்குமே புரியாது. நமக்கு புரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கணுமே தவிர புரிஞ்ச மாதிரி நடிக்கிறதோ அல்லது நமக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு சுலபமாக வெளியில் போயிடுறதோ தப்பான விஷயங்கிறது நான் ரிவ்யூ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். வேற ஏதாவது சொல்லணுமா? அப்புறம் மெயினாக அந்த பைக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பைசனை புரட்டி போட்ட மாதிரி ஒரு பைக், கரெக்டா? வெரி குட். இதுதான் எல்லாத்தையும் நான் அந்த படத்தில் வச்சிருக்கேன். உங்களுக்கு டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கும், பைக் வேணுமா பைக் இருக்கும், ஸ்பேஸ்ஷிப் வேணுமா ஸ்பேஸ்ஷிப் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகே, தேங்க்யூ. வேற ஏதாவது ஒரு டீச்சர் வாங்கலாம். பசங்களே இவ்வளவு தைரியமா பேசுறேன். வாங்க, இது யார் கை காட்டுறது? வாங்க.
ஒத்த செருப்பு மூவி நான் அப்போதான் நான் உங்களை வந்து ஒரு தெளிவா ஒரு ஆக்டரா நான் ஃபீல் பண்ண படம் ஒத்த செருப்பு. என்ன தெளிவா? எஸ் சார், நான் பழைய படம் பார்க்க மாட்டேன். என் சிஸ்டர் உங்களோட பிகஸ்ட் ஃபேன். வராத வந்த நாயகன் சாங்கை பார்த்து ஐயோ சார் இப்படி இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஏன்னா எங்க அப்பாவும் உங்களை மாதிரியே இருப்பாங்க. அண்ட் ஐ எம் டப்பிங் ஆர்டிஸ்ட். நான் இந்த படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் என்ன சின்ன பசங்க டீனேஜர்ஸ் மாதிரி பேசுறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன். போக போக ஐ கான்ட் பிலீவ் அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எமோஷனலாக இருந்தது. எனக்கு கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப எமோஷனலாக இருந்தது. அந்த பையன் போகும்போது பிஜிஎம் போட்டிருந்தாங்க. லைக் உங்களோட ஆக்டிங் வந்து ஒரு நிமிஷம் எனக்கு என்னோட ஃப்ரெண்டை மிஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த டைம். நான் டக்குனு மெசேஜ் போட்டேன், நான் வந்து டீன்ஸ் மூவியில் இருக்கேன், நல்லா அது படம் பாருங்கன்னு சொன்னேன். எங்கேயும் கூட்டிகிட்டு போயிருக்கலாமே அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு மெசேஜ் போட்டுட்டு நான் திருப்பி பார்த்தேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது கிளைமேக்ஸில். அண்ட் சார் உங்கள் டைரக்ஷன் சூப்பர், எக்ஸ்ட்ராடினரி. அதுக்காக தான் தொப்பில பார்த்தீங்களா டைரக்ஷன் போஸ்ட் பண்ணுறாங்க. யாராவது எங்கே சந்தேகப்பட்டு போகிறாங்கன்னு. நமக்கு தலைக்கு மேலே இருக்கிறது டைரக்ஷன் தான். இந்த டைரக்ஷனை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்டோட டேட்டை வாங்கி எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி ஒரு டேட்டை வாங்கி ஒரு படம் பண்ணுறதுங்கிறது பாசிபிளாக இருக்கலாம். எனக்கு தெரியாது, நான் அதை ட்ரை பண்ணதே கிடையாது. நான் என்ன நினைப்பேன்னா எனக்கு அறிவுக்கு உட்பட்ட ஒரு கண்டென்ட்டை வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட் ஜானரில் எந்த மாதிரி படம் எடுத்தால் ஜெயிக்குங்கிறது எனக்கு தெரியும். அது அரண்மனை ஆலனா கூட ஒரு பங்களா அப்படின்னு கூட நம்ம ஒரு படம் எடுக்கலாம். ஆனால் நான் வந்து வேறு ஜானரில் படம் எடுக்கணும். எனக்கு இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியான படம், எனக்கு ரொம்ப சந்தோஷமான படம். இந்த கிட்ஸோட இந்த டீன்ஸோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இவங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் என்னவா இருக்கும். உதாரணத்துக்கு பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் இந்த டீன்ஸுக்கு நடுவில் இருக்கிற ஒரு குழப்பம் தான் இந்த படத்தோட ஆரம்பம். தெர் இஸ் எ கான்ஃப்ளிக்ட், ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் ஒன்று இருக்கு. பேரண்ட்ஸோ இல்லாட்டி டீச்சர்ஸோ இல்லாமல் குழந்தைங்களால அவங்களே ஹேண்டில் பண்ணிக்கிறது கஷ்டம் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும். ஆனால் அப்படி ஒரு ஸ்டேஜ் வந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்களையே எப்படி அழகாக ஹேண்டில் பண்ணி எவ்வளோ பெருசாக போய் சாதிக்கிறாங்க. அதில் ஒரு பையனுடைய சாக்ரிஃபைஸ் எவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம என்னவா இருந்தால் கூட ஹியூமனிட்டிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் நான் இந்த படத்தில் சொல்லியிருக்கேன். வேற ஏதாவது ஒரு குழந்தை வந்து பேசுறீங்களா? அது உங்களுக்கு டிசப்பாயிண்டா இருக்கா இல்லாட்டி அது ஹாப்பியா இருக்கா? டிசப்பாயிண்டா இருக்கு. அது டிசப்பாயிண்டா இருக்கு. அப்படி டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே இருக்கிறது ஒரு மூவி. அதுல இருந்து ட்விஸ்ட் ஆகி செகண்ட் ஹாஃப் வந்து வேற ஒரு சயின்ஸ்குள்ள போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஓகே, முதல்ல நம்ம படத்தை பத்தி நம்மளே தீர்மானிச்சிடக்கூடாது இந்த படம் இப்படிதான் இருக்கும்ட்டு. ஓகே, தேங்க்யூ பிரசாந்த். நம்ம எல்லாம் கீழே போயிடலாம். கேட்டு வந்து அடுத்த ஷோ இடம் விட்டுட்டு இது அப்படியே